வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்கள் சங்கங்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்புகள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகின்ற தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் சார்ந்து வெளியான முக்கிய தகவல். ஏதேனும் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அது பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா, அல்லது பட்ஜெட்டில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்களா என்பதை பற்றி பார்ப்போம். கடந்த 16 ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றி வரும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களை வரவிருக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பட்ஜெட்டில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூட்டமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ். செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேகா தேர்தல் அறிக்கையில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்த தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக சம வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்யப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வரவிருக்கும் பட்ஜெட்டில் முதலமைச்சர் விஜய் இதற்கான வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட வேண்டும். தற்போது உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை போன்ற பாடங்களை கற்பிக்கும் சிறப்பாசிரியர்களுக்கு காலமுறை ஊதியமாக சுமார் ரூபாய் 1,00,000 வரை சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் அதே கல்வி தகுதியுடன் அதே பாடங்களை கற்பிக்கும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் 15,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை போக்கி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். மேலும் கடந்த 16 ஆண்டுகால பணி நிரந்தர கோரி போராடி வரும் 3,843 பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்களை புறக்கணித்துவிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 1,328 உடற்கல்வி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை உடனடியாக கைவிட வேண்டும். புதிய ஆட்களை நியமிப்பதற்கு முன்பாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றி வரும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட கணினி அறிவியல் 2,033, ஓவியம் 3,721, தையல் 1,584, இசை 329, தோட்டக்கலை 22, கட்டிடக்கலை 49 மற்றும் வாழ்க்கை கல்வி 192 ஆகிய பாடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதன்பின் காலியாக இருக்கும் பணியிடங்களை மட்டுமே புதிய தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும். தற்போது பகுதி நேர ஆசிரியர்களின் தொகுப்பூதியத்திற்கான அரசிற்கு ஆண்டிற்கு சுமார் ரூபாய் 200 கோடி செலவாகிறது. இவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக ரூபாய் 20,600 நிர்ணயம் செய்யப்பட்டு அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி சேர்த்து மாதம் ரூபாய் 30,000 வழங்கப்பட்டால் அரசிற்கு ஆண்டிற்கு கூடுதலாக ரூபாய் 200 கோடி மட்டுமே செலவாகும். இப்பணியில் உள்ளவர்களின் பெரும்பாலானோர் 50 வயதை கடந்தவர்கள் என்பதால் இன்னும் சில ஆண்டுகளில் ஓய்வு பெறும் நிலையில் தவிக்கின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், பெண்கள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களே இதில் அதிகம் உள்ளனர். எனவே 11,773 குடும்பங்களில் வாழ்வாதாரத்தையும் 50 லட்சம் மாணவர்களின் கல்வி நலனையும் கருத்தில் கொண்டு தாவேகா அரசு கொள்கை முடிவை எடுத்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து சிறப்பாசிரியர்களாக உயர்த்த ஒரே ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டுமென அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.